ஆண்டோர் நாம மகிழ்விக்கின்றோம். கீர்த்தனை புத்தகத்துல 5வது பாடல் சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம் என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து
இனி கடவுளுடைய கற்பனைகளுக்கு கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுதும் உலக பிரதமான காரியங்களுக்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். இந்த பாவமான உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களை நீங்க உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க. ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தை ஒரு ரத்தத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும், ஆண்டவரே நாங்கள் யாருக்கு விரோதமான காரியங்கள் பேசியிருந்தால், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்தால் எங்களை தயவாய் மன்னிங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவரிடத்திலே நாங்கள் பாவரிக்கை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, இதை கடந்த வாரம் முழு சுவாமி நாங்கள் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்க எங்களை உங்களுடைய பரிசுத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களுடைய செவிகளை பிறந்தல்லுங்க, எங்களுடைய இருதயங்களை ஒருங்கிணைங்க. ஆண்டவரத்தில் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், ஆண்டவரே உங்களை பாடுவதற்கும், ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும், உங்களுடைய ரத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே கீர்த்தனை புத்தகத்திலே 101வது பாடல் வரவேண்டும் பரநாவியே என்ற பாடலை நாம் பாடி பாவரிக்குள்ளாய் கடந்து செல்வோம். வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, மருளிய எனக்கு மருளாம் பாவம், மருளிய எனக்கு வானாங்கினியா ஞானத்தை செய்தர வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, பாவமோ பாராக்குமாய் தோய்களோ வலிய கொடுரோகமோ மாச சிதை ஓடுமே, பரிப்பினத்து என்னை பலியாக வைத்து, பலிபீடத்தில் என்னை பலியாக வைத்தேன், எலியாவின் ஜெபத்தில் இறங்கிய வண்ணம் வரவேண்டும் பரநாவியே இறங்கோ சுடராய் மேவியே, என்ன பாவம் எரிக்கோ வகை தேடியோ எங்கோ இந்த லோகத்தில் ஏற்றியுமை காண்கிலே, எங்கள் செயலால் யாதொன்று முடியா, எங்கள் செயலால் யாதொன்று முடியா, என்றே வானம் கிரி வர வேண்டும் வரவே
பரநாவியே இறங்கும் சுடராய் தேவியே கூடிக்கொள் எந்த பாவமும் அடியோடு தொலைந்திடும் தடுத்தால் புல்லு தோஷமோ சாம்பலாக செய்திடும் படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் படிமிசை காற்றுக்கு பறந்தோடும் சாம்பல் போல் அடியே கணுதினம் பணி செய்ய அறவே பரநாவியே இறங்கும் சுடராய் தேவியே. பின்வரும் பாவருக்கு ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். பரமபிதாவே பரமபிதாவே உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கையிலோ ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவராய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்கும் எங்களுடைய ஆத்மாக்களுக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே உம்மை நினைவு கூர்ந்தவர்களாக உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணத்தக்கதாக நீர் வருமளவும் நாங்கள் நினைவு கூறும் வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த சாக்கரமண்டலே நாங்கள் பங்கு பெற வந்திருக்கிறோம். வர தடைப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். வாந்தியோடு எங்கெங்கு எங்களுடைய திருச்சபை மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை கூட்டிச் சேருமானது. இந்த நாளுக்கு ஒன்று ஒழுங்கான ஆராதனை முறையிலே பங்கு பெற்றவர்களாக நாங்கள் புது ஜீவன் உள்ளவர்களாக பரிசுத்த அலங்காரத்தோடே உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய திருப்புதிகளையும் ஆண்டவரே, எங்களுடைய பாடல்கள், எங்களுடைய ஆராதனையிலே ஏற்படுகின்ற எல்லா நிகழ்வுகளும் நீர் இருந்து மகிமைப்பட நாங்கள் வேண்டுகிறோம்.
எங்களுக்கு ஆண்டவரே வெறும் உலக பிரகாரமான பாரங்கள் மட்டுமே நாங்கள் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்படி இல்லாமல் உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை மகிழப்படுத்த ஆண்டவரே எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வேண்டுகிறோம். பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது சமூகத்திலே நாங்கள் விட்டுகிறோம். அவர்களுக்கு தக்கதான ஆசீர்வாதத்தை நீ தர வேண்டுகிறோம் சுவாமி. ஆண்டவரே விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளத்தக்கதாக இந்த திருச்சபை அமைக்கும் ஆண்டவரே. விசுவாசத்திலே நாங்கள் பலப்படுவோம். விசுவாசத்தால் என்றால் எல்லாம் செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை வளர்க்கும் ஆண்டவரே. இந்த திருச்சபைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றுமாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. இது உங்களுடைய மனவாட்டியாகும். நம்முடைய திருச்சபை மக்கள் தங்களுக்கென்ற ஒரு ஆயத்தத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள மனப்பக்குவத்தை ஏற்படுத்துமாட்டோம். கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மாறப்பட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போகாதபடிக்கு ஒரே நேரான பார்வையிலே, உண்மை நோக்கி பார்க்கின்ற பார்வையிலே அவர்கள் வளர்க்கும் சுவாமி. சரியான பாதையிலே அவர்களை வளர்க்க திருச்சபை மேய்ப்பவர்களாக எங்களை பணித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்களை முற்றிலுமாக உமக்கென்று தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளையும் ஞானத்தையும் தர நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. அவருடைய மந்தையை சரியான பாதையிலே நடத்துகின்ற மேய்ப்பவர்களாக நாங்கள் இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்க போகிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுவதுமாக இருந்து பிள்ளைகள் உமது பந்தியிலே பங்கு பெற தகுதிப்படுத்த செல்ல வேண்டுகிறோம். மேற்பட இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து 4 பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், சங்கீதம் 27, மத்தேயு 5ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக வேத புஸ்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டியே நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டியே நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. சகரியா 4ஆம் அதிகாரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி சகரியா 4ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 துவங்கி 14 வசனங்கள் முடிய. சகரியா 4ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 துவங்கி 14 வசனங்கள் முடிய. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும், அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோடனே பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே,
இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தோக்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2ம் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். நிருப பாடமாக வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி 15 முடிய. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 துவங்கி 15 முடிய. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினி இழக்கப்பட்ட தப்பினது போல் இருக்கும். வாசிக்க வேண்டிய நிருப பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. சங்கீதம் 27 தாவீதின் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார்.
அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பணிகளை கேட்டு கர்த்தரை பாடி அவரை கேட்டுப்படுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவாறு செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடுவேன். கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மரியாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் பொய்சாட்சிகளும் எனக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் நேரில் தரப்படுவார். திருமணமாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி சங்கீதம் வாசித்து மேலாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலத்திலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக கொண்டு கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் சுவிசேஷ வேத பாடம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 முடிய. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 முடிய. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரத்தாலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வாசிக்கும்படியாக புரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசிக்கப்பட்டாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 27:6 என்ன சொல்றா, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருவுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை ஈட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவேன். ஆண்டவர் நம்முடைய சத்துருக்கள் மத்தியிலே நம் தலைகளை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அவரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது நம்முடைய சத்துருக்களின் மத்தியிலே ஆண்டவர் நம்முடைய தலைகளை உயர்த்த அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பெருமாளே, எல்லாரும் ஆண்டவரை ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நீங்க எங்க மத்தியில வாங்க, எங்க மத்தியில வந்து நீங்க அசைவாடுங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால எங்க ஆலயத்தில் நிரப்புங்க. நாங்க வந்திருக்கோம் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தை கண்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்கள் மத்தியில வாருங்கள் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவரே நீங்க கடந்த வாரம் முழுவதுமாய் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த ஆராதனையை நாங்கள் கலந்து கொண்டு உம்மை துதிக்க நீங்க கொடுத்த இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஒருபோது நகப்பட்டு செய்யாதபடி ஆசீர்வாதங்களை தந்தையப்பா வழிநடத்த வேண்டுமா? Hallelujah, hallelujah, hallelujah.
என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. கைவிடல. கையால் நடந்து வந்தேன். என் பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெரும் கையால் நடந்து வந்தேன். என் பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. காயப்பட்டு நின்றே எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றே எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன். இறப்பிக்கையாவையும் திரும்பத் தந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்தேன். இறப்பிக்கையாவையும் திரும்பத் தந்தேன். உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் வேலைப்பட்ட போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வேலைப்பட்ட போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். அழகியாய் நான் வருகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே, எங்கள் சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டு கரங்களை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அடிமையானவரே, ஏசப்பா, நாங்கள் உமக்கு அடிமை ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் நம்மை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹalleluya. நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மன மகிழ்ச்சி ஓய்வுக்கான கால நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உமக்கென்று வேறு பிரித்த இந்த ஜனங்கள் சொல்லுங்க ராஜா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த வழியில் கூட பாசுகிறோம். நீர் ஒவ்வொருவரையா பாசுகிறோம் ராஜா. அவர்கள் மன விருப்பத்தின்படியே பாசுகிறோம் ராஜா. அவர்களை ஆசீர்வதித்து பாசுகிறோம் ராஜா. அவர்களை பதவி பெருக வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இஸ்ரவேல் ஜனங்களை பயப்படாது, நான் உன் தேவன் என்று சொன்னவரே. பாசுகிற இந்த ஜனங்களை பாசுகிற ராஜா, சமூகத்துல ஒப்பு கொடுங்க ராஜா, ஸ்தோத்திரி ராஜா. இன்னும் பதவி பெருக வேண்டுமா ஸ்தோத்திரி ராஜா. இந்த ஆராதனையா பாசுகிற ராஜா, தொடக்கம் முதல் முடிவு பிறகு நீ வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உன் பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரி ராஜா. இந்த அப்பா பிட்டு ரசப்பாவை எடுத்து பண்ணின நேரத்தில் கூட பாசுகிற ராஜா, உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையா பாசுகிறோம், தகுதி படித்தியா பாசுகிறோம் ராஜா. அவங்கள பாசுகிறோம் ராஜா. பல பல வார்த்தைகளால பாசுகிறோம், பசங்கத்தில பாசுகிறோம் ராஜா. நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கிறோமா ஜெபிக்கிறோம், ராஜா. குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாசுகிறோம் ஜெபிக்கிறோம். தரப்பட்ட யாவரையும் பாசுகிறோம், தடைகளை நீக்கிய பாசுகிறோம். இந்த சமூகத்தில கூட்டி சேர்ப்புகிறாங்க. இயேசு நாமத்தில் வேண்டிய பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சபையார் எல்லாரும் அமர்வோம், நாம் கடந்து செல்வோம். திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நம்ம எல்லாரும் ஜெப நிலையில அப்பம் பெற்கும் பகுதிக்கு கடந்து செல்வோம். எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, ஒரு பந்திக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பந்திக்கு வருவதற்கு முன்பாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய பாவ குற்றங்கள் எல்லாம் ஆண்டவரை மன்னித்து உமது சமூகத்தில் நாங்கள் வந்தடைய நிற்கிறது செய்வோம். நாங்கள் எங்களுடைய அந்தரங்க பாவங்களை மறைத்தாலும் உமது 7 கண்கள் எங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த நாளிலே நீர் வருமளவும் நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக இருக்கின்ற இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து தர நாங்கள் வேண்டுகிறோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையில் ஒரு தரம் நம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் பிரித்திருந்தும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே
அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். இந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பெற்றார். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உம்முடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆதலால் பிதாவே, அந்த குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பல்வேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திருமுழவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமது நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாய் அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது ரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்த அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லப்படும். பரமண்டலத்திற்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றோட எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் நித்தியமின்றி எங்களை எடுத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இரக்கமுள்ள ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கின்ற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பெற்கின்ற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கடவுளுடையவைகள் கடவுளுக்கே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும்.
உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியை உமது சமாதானத்தில் காணும். கல்வாரி சிலுவையில் பிடிக்கப்பட்ட ஆண்டுடைய சரீரமாக இருக்கிறது. இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய பரிசுத்த ரத்தமாக இருக்கிறது. பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தம் உள்ளவர்கள் பந்தியிலே சேர கடமையிருக்கிறார்கள். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரனாய் சொந்த ரத்தத்தை சிந்திய காரணத்தை மறப்போரேன் மாயேன். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வர கடமையிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். தேவகுமாரனா ஜீவ அப்பத்தை இன்று அவருடன் என்றும் பிழைத்திட, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வர கடமையிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அன்பின் பேரந்தாமே கர்த்தருடன் ஐக்கியம் வந்தியாமே, உன்னும் தூயப்போமே இருதய சுத்தத்தினாமே. இன்பமேகும் தேவ அன்பில் நிறைந்திட்டு கர்த்தரின் பந்தியில்
சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். 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 இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்துடைய போய் வர கிடைப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்தினால் ஆமென். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய ரத்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வர கிடைப்பீர்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். விலை போதாத பாத்திரம் நான் எனக்கு பாடில்லையே. இவையெல்லாம் உன் கிருபையால் எனக்கு செய்திடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை யாராவது விடப்பட்டவர்களுக்கு அப்படியே தனிகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டி நீங்கள் அதை கஷ்டப்படுறோம். ஒரு புது அபிஷேகம், ஒரு புது பலன் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்க. இந்த மாதம் முழுதும் உங்களுடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை எங்களோடு கூட நடத்தும் சாமி. எல்லா துதி கன மகிமை வந்து செய்யும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டவர்களாய் ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் எழுந்து நின்று பொதுவான விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாட்டின் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருகிறார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய தீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கை அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரி ரமாதேவி அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள்.
சுத்தம் காணிக்கை ஆயிரம் ரூபாய் நிற்பார் நீங்கள் படிக்கலாம். சபையால் அமர்வோம். சபைக்கான அறிவிப்பை நம்முடைய சபையினுடைய செயலாளர் அறிவிப்பாக நாம் கடந்து செல்வோம். திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக நம்ம எல்லாரும் ஜெப நிலையில அப்பம் பகுதிக்கு கடந்து செல்வோம். எல்லாரும் ஜெப நிலையில் இருப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு பந்திக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் பந்திக்கு வருவதற்கு முன்பாக எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய பாவ குற்றங்கள் எல்லாம் ஆண்டவரை மன்னித்து உமது சமூகத்தில் நாங்கள் வந்தடைய நிற்கிறது செய்வோம். நாங்கள் எங்களுடைய அந்தரங்க பாவங்களை மறைத்தாலும் உமது 7 கண்கள் எங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து
இவரே ஆகவே இந்த நாளிலே சோதரிக்கிறோம். நீர் வருமளவும் நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக எடுக்கின்ற இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து தர நாங்கள் வேண்டுகிறோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தெரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளீரே. அவர் சிலுவையில் ஒரு தரம் நம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரண போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் பிரித்ததும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்றார். இந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும்பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பெற்றார். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உம்முடைய உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆதலால் பிதாவே, அந்த குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பல்வேறுதலையும் நினைவு கூறுகிறது. உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்பவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரை நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமது நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்ற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கின்ற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் சரியாய் அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். நமது ரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்த அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லப்படும். பரமண்டலத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றோட எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இரக்கமுள்ள ஜெபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, நீங்கள் சுயநீதியை நம்பி எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் குறுக்கிகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கின்ற இரட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர்.
மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் விலைமறியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பெற்கின்ற அப்போ கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கடவுளுடையவைகள் கடவுளுக்கே. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக் குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக் குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக் குட்டியே உமது சமாதானத்தை காணும். கல்வாரி சிலுவையில் பிடிக்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரமாய் இருக்கிறது. இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தமாய் இருக்கிறது. ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தம் உள்ளவர்கள் பந்தியிலே சேர கடவீர்கள். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரனாய் சொன்ன ரத்தத்தை சிந்தியன் காரணத்தை காண பூரண மாயத்தை. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு நீங்கள் சமாதானத்தோடு சேர கடவீர்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். தேவகுமாரனா ஜீவ அப்பத்தை இன்று அவனுடன் என்றும் கிடைத்திட. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட
கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வரப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அன்பின் பேரந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய வந்தியாமே துன்பம் துயர் போமே இருதய சுத்தத்தினாமே இன்பமே தேவ அன்பில் நிறைந்திட்டு தாமதமும் இல்லாதே போலேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா தூயவனே இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். அழைப்பின் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வரப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பெருமையான பாத்திரம் நான் எடுத்துக் கொள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் இறங்க செய்திடுமே. வேதத்தில் பாயும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அமிழ்த பாத்திரமாய் வாழ்ந்து கொள்ளுமே. தூயவனே, கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தம். இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய ரத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வரப்படுவீர்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். விலை போதாத பாத்திரம் நான் எனக்கு மழையில்லையே. இணையில்லாத கிருபையால் எனக்கு செய்திடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட யாராவது விடப்பட்டவர்களுக்கு அப்படியே தனிகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு புது அபிஷேகம், ஒரு புது பலன் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீங்க. இந்த மாதம் முழுதும் உங்களுடைய பிரசம் நம்முடைய மகிமை எங்களோடு கூட நடத்தும் சுவாமி. எல்லா துதி கன மகிழ்வு நாம் எல்லாரும் ஆண்டோடைய சத்தியத்தை கேட்டவர்களாய் ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம்
எல்லாரும் எழுந்து நின்று பொதுவான விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாட்டின் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கை அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரி ரமாதேவி அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். மாதவரசு தந்த காணிக்கை ஆயர் முன்பாக நிற்பார். நீங்கள் படிக்கலாம். Nandiyai Sevipaya
சபையார் அமர்வோம். சபைக்கான அறிவிப்பை நம்முடைய சபையினுடைய செயலாளர் அறிவிப்பார்.